இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று 24ஆம் தேதி 3ஆம் மாதம் புதன்கிழமை. நல்லதொரு நாள். இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியையும் தருகிறது நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாகக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் வழக்கம் போல நம்மிடையே இருக்கின்றன. ஈழநாடு, உதயன், தினக்குரல், வலம்புரி, காலைக்கதிர் என்ற அனைத்து பத்திரிகைகளும் நம்மிடையே இருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளும் இன்றைய தினம் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தியானது நேற்றைய தினம் ஜெனீவாவில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாகத்தான் எல்லா பத்திரிகைகளுமே தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஜெனீவா பிரேரணையில் இலங்கை தோல்வியடைந்திருந்தது. 22 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருந்தன, 11 நாடுகள் எதிர்த்திருந்தன. இந்தியா உட்பட 14 நாடுகள் நடுநிலைமை வகித்திருந்ததையும் குறிப்பிடத்தக்கது. இதில் உள்ளூர் மற்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் தங்களுடைய பல்வேறுபட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளுடன் ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் பத்திரிகையில் ஒரு பார்வை பகுதியை. இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றம், 22 நாடுகள் ஆதரவு, 11 நாடுகள் எதிர்ப்பு, இந்தியா உட்பட 14 நாடுகள் நடுநிலை என்ற செய்தி. யாழ்ப்பாணத்தில் 21 பேர் உட்பட வடக்கில் 23 பேருக்கு கொரோனா. யாழ் நகர் மரக்கறி சந்தை மறு அறிவித்தல் வரை மூடல். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உள் விவகாரங்களில் தலையிடாதீர்கள். ஜெனீவாவில் இலங்கைக்கு ஆதரவாக சீனா கருத்து. 22 நாடுகள் மட்டுமே ஆதரித்தன, 25 நாடுகள் ஆதரவளிக்கவில்லை. ஜெனீவா பிரேரணை குறித்து தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என்ற செய்தி. தமிழர்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள், இந்தியா நடுநிலையை கண்டிக்கும் ஸ்டாலின். மாகாண சபை தேர்தல்களில் விரைவில் நடத்தப்பட வேண்டும், மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா வலியுறுத்தியது என்ற செய்தியும். மண்ணெண்ணெய் விலை உயருமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஒரு செய்தி. அது தவிர மாகாண தேர்தலுக்கு உடனே தயாராகுங்கள், வெற்றி பெற என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவரை தாங்கிய ஒரு செய்தி. தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறப் போவது யார் என்று 8ஆம் பக்கம் ஒரு முழுமையான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஸ்டாலினா எடப்பாடியா என்ற செய்தி. அரசு இரட்டை வேடம், எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்று மனுஷ நாணயக்காரவினுடைய புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி. தொடரை வென்றது நியூசிலாந்து அணி என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகளையும் அதனுடைய முக்கிய செய்திகளையும் பார்த்துவிட்டு அடுத்தடுத்த பத்திரிகைக்கு போகலாம். குறிப்பாக நேற்று நடந்த இந்த ஜெனீவா வாக்கெடுப்பு தொடர்பான அந்த வாக்கெடுப்பு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகை. அந்த வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்துக்கு ஆதரவாக 22 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும் வாக்களித்தன. இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்துவது தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தை இணை அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரிட்டனின் ஜெனீவாவுக்கான பிரதிநிதி ஜூலியன் பிரத்வைட் முன்வைத்திருந்தார். கொரோனா வைரஸ் தொற்று நோயின் விளைவாக பேரவையின் 47 உறுப்பு நாடுகளும் நேரில் கலந்து கொள்ள முடியாததால் ஜூம் மூலம் ஆன்லைனில் வாக்களித்திருந்தனர். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகிய அமெரிக்கா நேற்றைய வாக்கெடுப்புக்கு முன்னதாக தீர்மானத்தை வாய்மொழியாக ஆதரித்தது. தீர்மானத்தை 22 நாடுகள் அங்கீகரித்தன. அர்ஜென்டினா, அர்மீனியா, ஆஸ்திரியா, பஹமாஸ், பிரேசில், பல்கேரியா, செக் குடியரசு, டென்மார்க், ஃபிஜி, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, மலாவி, மார்ஷல் தீவுகள், மெக்சிகோ, நெதர்லாந்து, போலந்து, தென்கொரியா, உக்ரைன், பிரிட்டன், அயர்லாந்து, உருகுவே ஆகிய 22 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. சீனா, ரஷ்யா, பங்களாதேஷ், பொலிவியா, கியூபா, எரித்ரியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், சோமாலியா, உஸ்பெகிஸ்தான், வெனிசுவேலா ஆகிய 11 நாடுகள் எதிராக வாக்களித்தன. இந்தியா, பஹ்ரைன், புர்கினோ பார்சோ, கெமரூன், காபோன், இந்தோனேஷியா, ஜப்பான், லிபியா, மௌரித்தேனியா, நமீபியா, நேபாளம், செனகல், சூடான், டோகோ ஆகியன வாக்களிக்கவில்லை என்றும் அந்த செய்தி முழுமையாக நிறைவடைகிறது. யாழ்ப்பாணத்தில் 21 பேர் உட்பட வடக்கில் 23 பேருக்கு கொரோனா. வடக்கு மாகாணத்தில் மேலும் 23 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் 21 பேர் கொரோனா நோய் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டனர் என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி. யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடங்களில் 600 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது 23 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட யாழ் நகர்
இரண்டாம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஏற்கனவே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களுடன் தொடர்புடைய 9 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ் நகரில் உள்ள மரக்கறி சந்தை தொகுதியில் எழுமாறாக 60 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதில் 9 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் இருவரும் காரைநகர் ஈபோசா பேருந்து சாலை பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள். மன்னாரில் நகரைச் சேர்ந்த மன்னார் பொது வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கிளிநொச்சி கண்டாவளையில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது என்றும் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். யாழ் நகரின் மரக்கறி சந்தை மறு அறிவித்தல் வரை மூடல். யாழ் நகரில் உள்ள மரக்கறி சந்தை தொகுதியில் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். மரக்கறிகள், பழங்கள், உள்ளூர் உற்பத்திகள் மற்றும் வெற்றிலை கடை அடங்கிய சந்தை பகுதி மாத்திரம் இவ்வாறு மூடப்பட்டது என அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ் நகரில் உள்ள மரக்கறி சந்தை தொகுதியில் எழுமாறாக 60 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டன. அவர்களில் 9 வியாபாரிகளுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதில் 6 உள்ளூர் உற்பத்தி பொருள்கள், பணம்பொருள்கள் வியாபாரிகளும் 3 மரக்கறி வியாபாரிகளும் அடங்குகின்றனர். இதனால் சந்தை தொகுதியின் அனைத்து வியாபாரிகளும் சுயதனிமைப்படுத்தப்பட்டனர் என்று மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். ஜெனீவா விவகாரங்களுக்குள் செல்லலாம். உள் விவகாரங்களில் தலையிடாதீர்கள், ஜெனீவாவில் இலங்கைக்கு ஆதரவாக சீனா கருத்து என்ற செய்தி. மனித உரிமைகள் என்ற பெயரில் இவ்வாறான தீர்மானங்கள் மூலம் ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுவதை நாங்கள் எதிர்ப்பதாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தில் தெரிவித்த சீனா அரசின் பிரதிநிதி இந்த தீர்மானத்தை தாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறினார். பிற நாடுகளும் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைத்திருந்தார். இலங்கை அரசு அமைதி மற்றும் மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சீனா தரப்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானும் இந்த தீர்மானத்தில் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்தது. சீனாவை தொடர்ந்து பேசிய பாகிஸ்தான் பிரதிநிதி இந்த தீர்மான வரைவு சர்வதேச தீவிரவாத அமைப்பு என்ற பட்டியலிடப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து பேசுவதில் தோல்வியடைந்து விட்டது என்று கூறினார். விடுதலை புலிகளுக்கு எதிராக இலங்கை அரசு எடுத்த நடவடிக்கைகளை அங்கீகரிக்கவும் இந்த தீர்மானம் தவறிவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் முஸ்லிம்கள் உடல்கள் புதைக்க மறுக்கப்பட்டமை குறித்து பின்னர் அனுமதி வழங்கப்பட்டது குறித்தும் பேசிய அவர் கொரோனாவால் இறந்த இஸ்லாமியர்கள் உடலை புதைக்க இலங்கை அரசு அனுமதி வழங்கியதற்கு பாராட்டும் தெரிவித்திருந்தார். இருபத்தி நாடுகள் மட்டுமே ஆதரித்தன, 25 நாடுகள் ஆதரவளிக்கவில்லை. ஜெனீவா பிரேரணை குறித்து தினேஷ் குணவர்தனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 47 நாடுகளில் 22 நாடுகளினுடைய ஆதரவினை மாத்திரமே மனித உரிமை பேரவையினால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. 25 நாடுகளினுடைய ஆதரவினை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 11 நாடுகள் அந்த யோசனைக்கு எதிராக வாக்களித்தன. ஏனைய 14 நாடுகள் தமது வாக்கை பிரயோகிக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நேற்று மாலை வாக்களிப்பு முடித்த பின் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அதனுடைய அடிப்படையான கொள்கைக்கு புறம்பாக செயற்பட முடியாது. ஒரு நாட்டுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் பிரிட்டன், ஜெர்மன் போன்ற நாடுகள் கொண்டு வந்துள்ள பிரேரணையை நிறைவேற்ற முடியாது. இந்த குற்றச்சாட்டுக்கள் அடிப்படை தன்மையற்றவையாகும். ஏனெனில் நாம் முன்னராகவே இது தொடர்பில் கூறியிருந்தோம். இந்த நிலையிலேயே குறித்த பிரேரணை ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜெனீவாவினால் எம்மை வெற்றி கொள்ள முடியவில்லை. அத்துடன் கொரோனா நிலவரத்திலும் கூட இந்த விவகாரம் தொடர்பில் ஏனைய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். அதேபோன்று மனித உரிமை மீறல்கள் நாட்டில் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் முறைப்பாடு செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்திருந்தோம். அதேபோல ஐநாவினால் முன்மொழியப்பட்டுள்ள நிலைபேறான அபிவிருத்தியின் 2023 நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய நாம் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்றோம். மேலும் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களால் வடக்கு தொடக்கம் தெற்கு வரையில் சுதந்திரமாக வசிப்பதற்கு ஏதுவான உரிமையை பெற்றுக் கொடுத்துள்ளோம். விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை போன்று எவராலும் நாட்டு மக்களை அடிமைப்படுத்த முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளோம். இவை அனைத்தையுமே புறம் தள்ளியே பிரிட்டன் போன்ற நாடு இத்தகையதொரு பிரேரணையை எமது நாட்டிற்கு எதிராக முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் 47 நாடுகளின் 22 நாடுகளினுடைய ஆதரவினை மாத்திரமே மனித உரிமை பேரவையினால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது. இவற்றில் 25 நாடுகளினுடைய ஆதரவினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஏனெனில் 11 நாடுகள் அந்த யோசனைக்கு எதிராக வாக்களித்தன. ஏனைய 14 நாடுகள் தமது வாக்குகளை பிரயோகிக்காது சுயாதீனமாக இதிலிருந்து விலகிக் கொண்டன.
இதனை நோக்கும் போது பெரும்பான்மையான நாடுகள் இந்த யோசனைக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளமையை காணக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழர்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள், இந்தியா நடுநிலையை கண்டிக்கும் ஸ்டாலின். ஜெனீவாவில் இந்தியா வாக்களிக்காமல் தவிர்த்ததை தமிழர்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பின்வருமாறு தெரிவித்திருந்தார். இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்த ஐநா மனித உரிமை பேரவையின் வாக்கெடுப்பில் இலங்கைக்கு ஆதரவாக பாஜக அரசு வெளிநடப்பு செய்தது உலகத் தமிழர்களுக்கு பச்சை துரோகம். தமிழ்நாட்டில் தேர்தல் என்பதால் தான் வெளிநடப்பு, இல்லையென்றால் ஆதரவாகவே வாக்களித்திருக்கும். இதனை தமிழர்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என்று தெரிவித்தார். இதே நேரம் தமிழக தேர்தல் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய செய்தி வெற்றி பெறப்போவது யார் என்று 8ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை இளநாடு பத்திரிகையில் வந்திருக்கிறது. நாட்கள் நெருங்க நெருங்க தமிழகத்தில் தேர்தல் பதட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்தில் கொரோனாவை காரணம் காட்டி தேர்தலை தள்ளி வைத்து விடுவார்களோ என்ற அச்சம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை பற்றி எந்த கவலையுமின்றி தேர்தல் பிரசாரங்களில் மக்கள் கூட்டமாக குவிந்து தலைவர்களின் பேச்சை கேட்பதையும் பார்க்க முடிகிறது. இனி 8ஆம் பக்கத்தில் அந்த செய்தி முழுமையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும், மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா மீண்டும் வலியுறுத்து. மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடத்துதல் மற்றும் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தல் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வலியுறுத்தியுள்ள இந்தியா, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் பொருத்தமான தீர்மானங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கை குறித்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பிற்கு முன்னதாக இந்திய பிரதிநிதி கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய அயல்நாடு என்ற அடிப்படையில் 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் இலங்கையின் நிவாரணம், மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் புனர்நிர்மாண நடவடிக்கைகளுக்கு இந்தியா பங்களிப்பு செய்துள்ளது. எங்கள் அபிவிருத்தி உதவிகள் வாழ்வாதாரத்தை மீள் ஏற்படுத்துதல், பொருளாதார மீள் எழுச்சி குறித்து கவனம் செலுத்துபவையாக காணப்பட்டுள்ளன. குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான இந்தியாவின் அணுகுமுறை 2 அடிப்படை விடயங்களால் வழிநடத்தப்படுகிறது. ஒன்று, சமத்துவம், நீதி, கௌரவம், சமாதானம் ஆகியவற்றின் தமிழர்களுக்கான எங்கள் ஆதரவு. 2வது, இலங்கையின் ஐக்கியம், ஸ்திரத்தன்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டினை உறுதி செய்வது. 2 இலக்குகளும் ஒன்றுடன் ஒன்றிற்கு ஆதரவானவை. 2 நோக்கங்களையும் பரஸ்பரம் நிறைவேற்றுவதிலேயே இலங்கையின் முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்படும். மாகாண சபைக்கான தேர்தல்களை விரைவில் நடத்துதல் மற்றும் இலங்கையின் அரசமைப்பின் 13வது திருத்தத்திற்கு ஏற்ப அனைத்து மாகாண சபைகளும் வலுவான விதத்தில் செயற்படுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிகாரங்களை பகிர்வது குறித்து தனது அர்ப்பணிப்புகளை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் வேண்டுகோளிற்கு இந்தியா ஆதரவளிக்கின்றது. அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் பொருத்தமான தீர்மானங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் கருதுகின்றோம். இலங்கை அரசாங்கத்தினை நல்லிணக்க செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு, தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு தீர்வை காணுமாறும், அனைத்து பிரஜைகளினதும் அடிப்படை சுதந்திரமும் மனித உரிமைகளையும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக சர்வதேச சமூகத்துடன் தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை கொண்டிருக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தெரிவித்தார். இவை ஈழநாடு இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். இனி தொடர்ந்த செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஒரு இடைவேளை. இடைவேளை தொடர்ந்து மறுபடியும் இன்றைய பத்திரிகையில் ஒரு பார்வை. இலங்கை அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேறியது. தீர்மானம் உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க பிரதான செய்தி. இலங்கை அரசுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் 22 ஆதரவு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பில் இலங்கையின் அயல்நாடான இந்தியா கலந்து கொள்ளாது நடுநிலை வகித்தது. 22 நாடுகள் ஆதரவு, 11 நாடுகள் எதிர்ப்பு, இந்தியா மதில் மேல் பூனை, 14 நாடுகள் நடுநிலைமை என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகை. இலங்கை அரசால் கடுமையாக எதிர்க்கப்பட்ட இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறல் மற்றும் அவை மீள நிகழாமை என்பவற்றை உறுதிப்படுத்தல் போன்ற விடயங்கள் உள்ளடக்கியுள்ள இந்த பிரேரணை 46இல் 1 மீதான வாக்கெடுப்பை நேற்று முன்தினம் நடத்த திட்டமிட்டிருந்தது. எனினும் நேற்று வரை வாக்கெடுப்பு ஒத்திவைக்கப்பட்டு நேற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை தலைமையகத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4 மணிக்கு தீர்மானத்தை முன்வைத்து பிரிட்டன் பிரதிநிதி உரையாற்றியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் சார்பில் ஆஸ்திரியா நாட்டு பிரதிநிதி பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றியிருந்தார்.
அதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரதிநிதி பிரேரணை தொடர்பாக அதிருப்தி தெரிவித்திருந்தார். இந்த பிரேரணை இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடும் வகையில் அமைந்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த தீர்மானத்தை உறுப்பு நாடுகள் நிராகரிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். அதன் பின்னர் சீனா நாட்டு பிரதிநிதி பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநா பெரும் நிதி நெருக்கடியை எதிர்நோக்கும் நிலையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான 2.8 பில்லியன் டாலரை ஐக்கிய நாடுகள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் 47 நாடுகள் வாக்களிக்கும் தகமை கொண்டவை. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரேலியா, பிரிட்டன், டென்மார்க் மற்றும் பிரேசில் உட்பட 22 நாடுகளும், எதிராக சீனா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உட்பட 11 நாடுகளும் வாக்களித்தன. இந்தியா, ஜப்பான் உட்பட 14 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. பிரிட்டன், கனடா உட்பட 6 நாடுகளால் இந்த பிரேரணை முன்மொழியப்பட்டிருந்தது. அதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்று தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தி காணப்பட்ட அதேவேளை தீர்மானத்தில் உள்ள விடயங்கள் இறுதிப் போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கவும் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய நீதி விசாரணைகளுக்கு தேவையான ஆதாரங்களை ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்வதற்கும் மனித உரிமைகள் சபையை நிர்பந்திக்கும் என்று கூறப்படுகிறது. சர்வதேச ரீதியில் அதிக கவன ஈர்ப்பை பெற்ற இந்த தீர்மானம் சர்வதேச விசாரணை பொறிமுறை நோக்கிய நகர்வுகளுக்கான ஒரு தொடக்கம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த 2.8 மில்லியன் டாலர் தேவையாக கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியை வழங்க ஆஸ்திரேலிய அரசு ஒப்புதல் தெரிவித்தது. இதேவேளை 2012ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானத்துக்கு 24 நாடுகள் ஆதரவாகவும் 15 நாடுகள் எதிராகவும் 8 நாடுகள் நடுநிலையாகவும் வாக்களித்திருந்தன. 2013ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டுகளில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக 23 நாடுகளும் 12 நாடுகள் எதிராகவும் 12 நாடுகள் நடுநிலையாகவும் வாக்களித்திருந்தன. தீர்மானத்தின் பரிந்துரைகளை முழுமையாக செயல்படுத்துக ஐநாவிடம் சம்பந்தன் கோரிக்கை. இலங்கை மீது பிரேரணையை கொண்டு வந்த நாடுகளும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையும் பிரேரணை தீர்மானமாக நிறைவேறுவதற்கு ஆதரவு கொடுத்த நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி தீர்மானத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன். ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது அமர்வில் பிரிட்டன் தலைமையிலான நாடுகளால் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இரா சம்பந்தன் கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு அவர் கூறியிருந்தார். பொறுப்புக்கூறலும் சமாதானம் மற்றும் அரசியல் தீர்வு போன்ற கருமங்களை இலங்கை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஐநா மனித உரிமைகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவ்விதமான கருமங்கள் நடைபெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். எமது முழுமையான ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம். ஐநா மனித உரிமைகள் சபையில் 22 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியுள்ள இந்த தீர்மானம் ஒரு நல்ல தீர்மானம். இதை நாங்கள் வரவேற்கின்றோம். தீர்மானத்தில் உள்ள பரிந்துரைகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளுக்கு அஞ்சவே மாட்டோம், ஆளும் கட்சி சண்டித்தனம் என்ற செய்தி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அஞ்ச மாட்டோம், அதை நிராகரிக்கின்றோம். இதன் பிரகாரம் இலங்கைக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. இவ்வாறு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. அதில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு எதிராக பிரிட்டன், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளே பிரேரணையை கொண்டு வந்தன. அதில் ஒரு நாட்டை தவிர ஏனையவை நேட்டோ நாடுகளாகும். இந்நாடுகளை அரபு வசந்தம் என்ற போர்வையில் ஈராக், லிபியா, சிரியா, ஆப்கானிஸ்தான், ஏமன் ஆகிய நாடுகளில் அழிவை ஏற்படுத்தியும் வருகின்றன. ஏமனில் இன்று நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் பிரிட்டன் மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு உரியவையாகும். இவ்வாறு உலகில் இடம்பெறும் போர்க்குற்றங்களுடன் தொடர்புடைய நாடுகளே இலங்கைக்கு எதிராக பிரேரணை முன்வைத்தன. அப்பிரேரணை சட்டவிரோதமாகும். இலங்கையில் நடைபெற்ற போர் நாடுகளுக்கு இடையிலான போர் கிடையாது. எனவே சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மட்டுமே இதனுடன் தொடர்புபடும். இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடும் அதிகாரம் மனித உரிமை பேரவைக்கு கிடையாது. இறுதிப் போரின் போது மக்கள் மீது புலிகளை தாக்குதல் நடத்தினர். படையினரிடம் சரணடைய வந்தவர்கள் கொல்லப்பட்டனர். அவ்வாறு சரணடை வந்த ஒருவரே பிரபாகரனின் இருப்பிடத்தையும் காண்பித்தார். எமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் போலியானவையாகும் என்றும் தெரிவித்திருந்தார். விழுந்தும் மீசையில் மண் ஒட்டவில்லை, பிரிட்டனுக்கே தோல்வி என்கிறது இலங்கை அரசு. இலங்கை மீதான ஐநா தீர்மானத்தில் பிரிட்டன் தலைமையிலான
பிரிட்டன் தலைமையிலான நாடுகள் தோல்வியுற்றுள்ளன என்று இலங்கை அரசின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக ஐநாவில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையில் 47 உறுப்பு நாடுகள் உள்ள நிலையில் பிரிட்டனுக்கு 22 நாடுகளின் ஆதரவை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. தீர்மானத்துடன் தொடர்புடைய நாட்டின் அனுமதியின்றி ஐநா மனித உரிமைகள் சபை ஒரு நாட்டின் மீது விசேட தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. தீர்மானத்துக்கு 22 நாடுகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் ஏனைய 25 நாடுகளும் தீர்மானத்தை கொண்டு வந்த நாடுகளின் பக்கத்தில் இல்லை. அவர்கள் ஆம் என கூறவில்லை என்றார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் ஐநாவில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்த மற்றும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத நாடுகளுக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார். ஐநாவின் தீர்மானம் இலங்கைக்கு அடி. சரவணபவன் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கை அரசுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி பெறும் நடவடிக்கையின் ஒரு படிக்கல் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் நேற்று ஐநா மனித உரிமைகள் சபை அமர்வில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பு கூறுவதிலிருந்து தப்பிக்கொள்ள முனையும் இலங்கை அரசுக்கு ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒரு அடியாகவே இருக்கும். இந்த தீர்மானத்தில் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த பல விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. இது தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் இந்த தீர்மானம் சரியான முறையில் செயற்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் இலங்கை அரசை சர்வதேச விசாரணை பொறிமுறையை நோக்கி தள்ள முடியும். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி பெறும் நடவடிக்கையின் ஒரு படிக்கல் இந்த தீர்மானம் என்றும் கூற முடியும். இலங்கை தொடர்ந்தும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கண்காணிப்பில் இருப்பதற்கும் இந்த தீர்மானம் உதவுகிறது. ஐநாவின் பிரேரணையை கொண்டு வந்த நாடுகளும் அதற்கு ஆதரவளித்த நாடுகளுக்கும் அத்துடன் நின்றுவிடாது. இலங்கை அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும், தீர்மானத்தில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும். எதிர்பார்த்தவை இல்லை எனினும் தீர்மானம் நிறைவேறியது மகிழ்ச்சியே. விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. மார்ச் 24 எமது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஐநா தீர்மானம் அமையவில்லை எனினும் ஐக்கிய நாடுகள் பேரவையின் மேற்பார்வையின் கீழ் இலங்கை இருப்பது நிம்மதி என்று விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் நேற்று இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்பில் இந்தியா நடுநிலைமை வகித்தது. இலங்கையை பகைத்தால் இலங்கை சீனாவின் நேரடி கட்டுப்பாட்டில் செல்லும் அபாயம் இருக்கின்றது. எமது எதிர்பார்ப்புக்கு அமைய தீர்மானம் அமையாவிட்டாலும் இலங்கை தொடர்ந்தும் ஐநா சபையால் கண்காணிக்கப்படும் என்பது மகிழ்ச்சியான விடயம். ஐக்கிய நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளும் இலங்கை வந்து இங்கு நடைபெறுபவற்றை அவதானிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் யாரிடம் தங்கள் துயரங்களை சொல்வது என்ற பிரச்சனை இருக்கின்றது. வெளிநாட்டு பிரதிநிதியோ ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதியோ இங்கு வந்தால் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றனர். அண்மையில் காணி அபகரிப்பு தொடர்பாக நாங்கள் கூறியிருந்தோம். பல காணிகள் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை அந்த பிரதிநிதிகள் கேட்க வேண்டும். இலங்கை அரசின் நடவடிக்கைகள் தீக்கோழி தலையை மண்ணுக்குள் புதைத்துக் கொள்வதை போன்றது. இனியும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, இன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. சர்வதேசம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை புரிந்து கொண்டு தங்கள் பிழையை உணர்ந்து தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையை கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். முறையற்ற கொள்கைகளால் பொருளாதார தடை வரலாம். சஜித் அணி எச்சரிக்கை. சர்வதேச நாடுகளுடன் இலங்கை அரசு கொண்டிருந்த முரண்பாடான கொள்கையை ஜெனீவாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட காரணமாக அமைந்தது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டுகிறது. ஐநாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினரான லக்ஷ்மன் கிரியல்ல இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த நல்லாட்சி அரசு இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வராதவாறு சர்வதேச நாடுகளுடன் நட்புடன் நடந்து கொண்ட போதும் தற்போதைய அரசு சில நாடுகளுடன் மாத்திரம் கைகோர்த்து கொண்டு மற்றைய நாடுகளுடன் முரண்பாடான கொள்கைகளையே பின்பற்றுகிறது. இதனால் ஜெனீவாவில் இலங்கை நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இது நாட்டுக்கு அபகீர்த்தியானது. ஐரோப்பிய நாடுகளால் பொருளாதார தடைக்கு உள்ளாகும் நிலையும் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்தார். வவுனியா குளத்தை மீட்க வெள்ளியன்று போராட்டம். வவுனியா குளத்தை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது.
இவ்வாறு குளத்துக்கான மக்கள் செயலணி தெரிவித்துள்ளது. செயலணி அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வவுனியாவில் உள்ள பல குளங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு எங்கள் கண்முன்னாலேயே இல்லாமல் போய்க் கொண்டிருக்கின்றன. வவுனியா என பெயர் வர காரணமாக இருந்த வவுனியன் விளாங்குளம் பல வழிகளாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் செய்யப்படுவது பெரும் ஆபத்தான நிலையை உருவாக்கியுள்ளது. நாங்கள் எதிர்ப்பு கூறியது போன்றே துரதிருஷ்டவசமாக மக்கள் எதிர்ப்பை மீறியும் பொழுதுபோக்கு என்ற போர்வையில் குள ஆக்கிரமிப்பு விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே செல்கிறது. நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் நகர சபையின் எதிர்ப்பையும் மீறி குளத்தில் மேலும் 2000 சதுர மீட்டர் அதிகமான நீரேந்து பகுதி மண்ணிட்டு நிரப்பப்பட்டு சிற்றுண்டி சாலை அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை படிப்பினையாக கொண்டு சுற்றுலா மையம் என்ற பெயரில் குளத்தில் கொட்டப்பட்ட மண் முற்றாக அகற்றப்பட்டு நீரேந்து பகுதி பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது எமது உடனடி கோரிக்கையாக உள்ளது. எழுத்து மூலமும் நேரிலும் இக்கோரிக்கைகள் அரச அதிகாரிகளிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் பலமுறை வழங்கப்படும். சரியான நடவடிக்கைகள் இன்மையால் போராட்டம் ஒன்றுக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு சமூகம் சார்பான அமைப்புகளை சந்தித்து கலந்துரையாடியதன் அடிப்படையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை பண்டாரவன்னியன் சிலை முன்றலில் அமைதியான முறையில் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். குருந்தூரில் மேலும் 400 ஏக்கரை கையகப்படுத்த பிரயத்தனம். தொல்லியல் திணைக்களம் புதிய முயற்சி. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தன்னிமிரிப்பு குருந்தூர் மலையைச் சேர்ந்த சுற்றிலும் உள்ள மேலும் 400 ஏக்கர் காணியை பௌத்த பூமியாக சுவீகரிக்கும் நடவடிக்கையை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. குருந்தூர் மலையை சுற்றியுள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அமைந்துள்ள பகுதிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளருக்கு தொல்பொருள் திணைக்களம் எழுத்து மூலமாக அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் குருந்தூர் மலையில் 1932ஆம் ஆண்டு உறுதியின்படி தொல்பொருள் என்ற பெயரிலான வரைபடம் ஒன்றின்படி 78 ஏக்கர் காணி வழிபாட்டிடம் ஒன்றுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை மீள அளவீட்டுக்காக அறிவிக்கும்படி பிரதேச செயலாளரிடம் தொல்பொருள் திணைக்களம் கேட்டிருந்தது. இதன்படி கொழும்பில் இருந்து வந்த நில அளவையாளர் கடந்த வருட இறுதி பகுதியில் இப்பிரதேசம் அளவீடு செய்யப்பட்டு குருந்தாவ விகாரை தொல்லியல் பிரதேசம் என குறிப்பிட்டு 78 ஏக்கர் வரையான நிலம் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி 18ஆம் தேதி இராணுவமும் தொல்லியல் திணைக்களமும் இணைந்து தொல்லியல் ஆய்வுப் பணிகளை குருந்தூர் மலையில் ஆரம்பித்திருந்தன. இந்த நிலையில் குருந்தூர் மலையை சுற்றியுள்ள 400 ஏக்கர் காணியை தொல்பொருள் திணைக்களத்துக்கு வழங்கும்படி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 400 ஏக்கரில் சுமார் 150 ஏக்கர் காணி தன்னிமுறிப்பு கிராமத்துக்குரிய தமிழ் மக்களுடையதாகும். மிகுதி காணிகள் நாகஞ்சோலை வனப்பகுதியில் உள்ளடங்குகின்றன என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் தமது காணிகளை சுத்தம் செய்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபடும் நோக்கோடு தன்னிமுறிப்பு கிராம மக்கள் வேலைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் பௌத்த தேரர்கள் தலைமையிலான தொல்லியல் திணைக்கள குழுவினரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டிருந்தனர். தற்போது அவசரமாக இந்த காணிகளை கோரி பிரதேச செயலகத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் கோரப்பட்டுள்ள 400 ஏக்கர் காணி விடயமும் ஆராயப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. ருத்ரபுரீஸ்வரர் ஆலயத்தில் அகழ்வு நடவடிக்கைகள் இன்று. எதிர்த்து போராட மக்கள் முடிவு. கிளிநொச்சி ருத்ரபுரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் இன்று அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்று தொல்பொருள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று 2வது நாளாகவும் மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் மக்களும் கலந்து கொண்டு பலம் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ருத்ரபுரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் தொல்பொருள் எச்சங்கள் உள்ளன என்று தெரிவித்து தொல்பொருள் திணைக்களம் அகழ்வு பணிக்கான ஆயத்தங்களை செய்து வருகிறது. தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளும் போலீசாரும் அந்த இடத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர் என்று அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தொல்பொருள் திணைக்களத்தின் இந்த நடவடிக்கை தமிழ் மக்கள் பூர்வீகமாக வழிபட்டு வரும் இடங்களை பௌத்தமயமாக்கும் திட்டமிட்ட செயல் தமிழ் மக்களால் குற்றம் சாட்டப்படுகிறது. ருத்ரபுரீஸ்வரத்தில் அகழ்வு நடத்த எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நேற்று முன்தினம் சுழற்சி முறையிலான கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இந்த போராட்டம் நேற்றும் தொடர்ந்தது. ஆலய நிர்வாகத்தினர், கிராம மக்கள், அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து நேற்று இந்த போராட்டத்தை காலை முதல் மாலை வரை மேற்கொண்டிருந்தனர். இவைதான் உதயன் பத்திரிகை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ச்சியாக நாங்கள் காலை கதிர் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். அதிலும் குறிப்பாக ஜெனீவா தொடர்பான செய்திகளையே வெளியிட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக யாழில் கட்டுமீறும் கொரோனா, நேற்றும் 21 பேருக்கு தொற்று, மரக்கறி சந்தையில் 9 வியாபாரிகள் அடையாளம், கொரோனா கொத்தனி அபாயம், யாழ் நகர் மரக்கறி சந்தை மறு அறிவித்தல் வரை பூட்டு, மாகாண தேர்தல்களை விரைந்து நடத்துங்கள், ஜெனீவா அமர்வில் இலங்கையிடம் இந்தியா பகிரங்க கோரிக்கை, தீர்மானம் வெற்றி பெற காரணமாக இருந்த நாடுகளுக்கு கூட்டமைப்பு நன்றி தெரிவிப்பு,
இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஐநாவில் நேற்று நிறைவேற்றம். 22 நாடுகள் ஆதரவு, எதிர்த்தவை 11, இந்தியா உட்பட 14 நாடுகள் நடுநிலைமை. ஐநாவின் தீர்மானம் இலங்கைக்கு அடி. முன்னாள் MP சரவணபவன் தெரிவிப்பு. அரசின் அலட்சிய போக்கால் இலங்கை மீது புதிய தீர்மானம், அமெரிக்க தூதுவர் சுட்டிக்காட்டு. நடுநிலை வகித்த இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இலங்கை அரசு பாராட்டு என்ற செய்திகளை கொண்டதாக வெளிவந்திருக்கிறது காலைக்கதிர் பத்திரிகை. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மேலும் 23 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 21 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டனர் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி. யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடங்களில் 600 பேரின் மாதிரிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது 23 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட யாழ் நகர் 2ஆம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவில் ஏற்கனவே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களுடன் தொடர்புடைய 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ் மரக்கறி சந்தை தொகுதியில் எழுமாறாக 60 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 9 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பனை உற்பத்தி பொருட்கள் வியாபாரிகள் 6 பேரும், மரக்கறி வியாபாரிகள் 3 பேரும் அடங்குகின்றனர். கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவில் அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் இருவரும் காரைநகர் ஈப்போசா பஸ் பயணிகளின் குடும்ப உறுப்பினர்கள். மாகாண தேர்தல்களை விரைந்து நடத்துங்கள், ஜெனீவா அமர்வில் இலங்கையிடம் இந்தியா பகிரங்க கோரிக்கை. இலங்கை அரசமைப்பின் 13வது திருத்தத்துக்கு அமைவாக அனைத்து மாகாணங்களும் ஆக்கப்பூர்வமாக செயற்படுகின்றமையை உறுதிப்படுத்துவதன் மூலம் அவை உட்பட அரசியல் அதிகார பகிர்வுக்கு தான் வழங்கிய உறுதிமொழிகளை இலங்கை நிறைவு செய்ய வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தின் கோரிக்கையை இந்திய அரசு ஆதரித்திருக்கின்றது. இவ்வாறு ஜெனீவாவில் வைத்து அறிவித்தது இந்தியா. நேற்று ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறுதல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் குறித்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்புக்கு முன்னர் இந்திய தரப்பு முன்வைத்த அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முயற்சிகளுக்கு ஆதரவாக ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகள் ஆகியவற்றால் வழிநடத்தப்படும் மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, ஆக்கப்பூர்வமான சர்வதேச பேச்சுக்கள் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்காக நாடுகளினது முதன்மை பொறுப்பின் மீது இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது. மிகவும் நெருங்கிய அயல்நாடு என்ற ரீதியில் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் நிவாரணம், மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு ஆகிய செயற்பாடுகளுக்கு இந்தியா பங்களிப்பினை வழங்கியுள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு உட்பட இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் வாழ்வாதார மறுசீரமைப்பு ஆகிய விடயங்கள் மீதான அக்கறையுடன் தமது அபிவிருத்தி உதவி திட்டங்கள் அமைந்துள்ளன. இலங்கையில் மனித உரிமைகள் நிலைவரம் தொடர்பான இந்தியாவின் அணுகுமுறையானது இரு அடிப்படை விடயங்களால் வழிநடத்தப்படுகிறது. சமத்துவம், நீதி, கௌரவம் மற்றும் சமாதானம் ஆகியவற்றுக்காக இலங்கை தமிழர்களுக்கான எமது ஆதரவு இதில் ஒன்றாக அமைகின்றது. மற்றொன்று இலங்கையின் ஸ்திரத்தன்மை, ஐக்கியம் மற்றும் ஆட்புல ஒருமைப்பாடு ஆகியவற்றினை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. இவ்விரு இலக்குகளும் பரஸ்பரம் உறுதுணையானவை என நாம் எப்பொழுதும் நம்புகிறோம். அத்துடன் சம நேரத்தில் இந்த இரு இலக்குகளுக்கும் முகம் கொடுப்பதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றமானது சிறப்பாக அமையும். இலங்கை அரசமைப்பின் 13வது திருத்தத்திற்கு அமைவாக சகல மாகாண சபைகளும் வினைத்திறன் மிக்க ரீதியில் செயற்படுவதற்கு வழி சமைக்கும் வகையிலான மாகாண சபை தேர்தல்களை முன்கூட்டியே நடத்துதல் உள்ளிட்ட முக்கிய அதிகார பகிர்வு மீதான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதற்காக சர்வதேச சமூகத்தினால் விடுவிக்கப்பட்ட அழைப்புக்கு இந்தியா ஆதரவினை தெரிவிக்கிறது. இதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை அமர்வின் தீர்மானங்களால் வழங்கப்பட்ட ஆணைக்கு அமைவாக மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரின் அலுவலகத்தினது செயற்பாடுகள் ஒத்திசைவாக அமையும் எனவும் நாம் நம்புகிறோம். இலங்கையில் உள்ள சகல பிரஜைகளினதும் அடிப்படை சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சர்வதேச சமூகத்துடன் செயல்படும் திறன் மிக்க ஈடுபாட்டினை தொடர வேண்டும் எனவும், அதேபோல தமிழ் சமூகத்தின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு நல்லிணக்க செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் இலங்கை அரசாங்கத்தை நாம் வலியுறுத்துகிறோம் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம். ஒரு இடைவெளியை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியினூடாக. இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிறைவேறியது, ஆதரவு 22, எதிர்ப்பு 11, பங்கேற்காதவை 14, தொடர்ந்தும் சர்வதேசத்தின் ராடாரில் என்று தலைப்பை வித்தியாசமாக இட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகை. ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக இலங்கை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரும் தீர்மானம் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல்
வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது அது நிறைவேறியது. பிரேரணைக்கு ஆதரவாக 22 உறுப்பு நாடுகள் வாக்களித்தன. அதேவேளை பிரேரணை எதிர்த்து இலங்கையை ஆதரித்தும் 11 நாடுகள் வாக்களித்ததுடன் இந்தியா உட்பட 14 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்காமல் தவிர்த்து கொண்டன என்று அந்த செய்தி முழுமையாக செல்கிறது. போர்க்குற்றச்சாட்டுக்களை ஆவணப்படுத்த பச்லெட்டின் அலுவலகத்திற்கு ஆணை என்ற செய்தி. ஐநா மனித உரிமைகள் பேரவை நேற்று செவ்வாய்க்கிழமை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்லெட்டுக்கு 2009 முடிவுக்கு வந்த இலங்கையின் உள்நாட்டு போரின் போதான குற்றச்சாட்டுக்கள் பற்றிய தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து பாதுகாப்பதற்கு ஒரு ஆணையை வழங்கியுள்ளது. நீதி, சுதந்திரத்தின் பாதிப்பு, சிறுபான்மையினர் ஓரங்கட்டப்படுதல் மற்றும் இலங்கையில் விலக்குத்தன்மை ஆகியவை தொடர்பாக இந்த தீர்மானத்தில் விமர்சிக்கப்பட்டிருந்தது. தீர்மானத்திற்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் உட்பட 11 நாடுகள் எதிராகவும் 22 நாடுகள் ஆதரவாகவும் இந்தியா உட்பட 14 நாடுகள் வாக்களிப்பையும் தவிர்த்திருந்தன. இலங்கையின் சிறுபான்மை சமூகங்களின் பாரபட்சத்தை எதிர்கொள்வதாக ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கூறுகிறார்கள். கோவிட்-19 தொற்று நோய்க்கு இலங்கையின் பதில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக ஓரங்கட்டப்படுவதையும் பாகுபாட்டையும் நடைமுறையில் அதிகப்படுத்தியுள்ளது என்று முக்கிய குழு சார்பாக பிரிட்டன் சமர்ப்பித்திருந்து வந்த தீர்மானத்தில் கவலை தெரிவிக்கப்பட்டிருந்தது. சிவில் அரசாங்க செயல்பாடுகளில் இராணுவமயமாக்கலை துரிதப்படுத்துதல், நீதித்துறையின் சுதந்திரத்தின் பாதிப்பு மற்றும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மையினர் ஓரங்கட்டப்படல் அதிகரிப்பு ஆகியவற்றையும் இத்தீர்மானம் எடுத்துக்காட்டுகிறது. கடந்த மாதம் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் பச்லெட் இலங்கையில் ஆயுத மோதல் முடிவடைந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்கான உள்நாட்டு முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன என்றும் கூறியிருந்தார். 2015ஆம் ஆண்டில் உறுதிமொழிகள் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் முன்னையவற்றைப் போலவே உண்மையை தேடும் அல்லது பொறுப்புக்கூறல் செயல்முறைகளை தொடர்ந்து தவறவிட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஜெனீவாவில் இலங்கையை கைவிட்ட முஸ்லிம் நாடுகள் என்ற ஒரு செய்தி. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தில் இலங்கையை பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் நேற்று கைவிட்டுள்ளன. மனித உரிமைகள் பேரவையில் பிரிட்டன் தலைமையில் 6 நாடுகள் முன்வைத்த தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் இலங்கைக்கு முஸ்லிம் நாடுகள் ஆதரவு அளிக்கும் என்ற அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. பஹ்ரைன், இந்தோனேஷியா, லிபியா, நமீபியா, சூடான், புர்கினோ போசோ போன்ற முஸ்லிம் மற்றும் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகள் தீர்மானத்தின் வாக்களிக்காத நடுநிலை வகித்தன. முஸ்லிம் நாடுகளின் ஆதரவை பெறும் நோக்கில் இலங்கை சர்வதேச முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்புடன் மற்றும் நாடுகளுடன் தனித்தனியாக பேசியது. ஜனாதிபதியும் பிரதமரும் இறுதி நேரத்தில் இதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். எனினும் இந்த முயற்சி பலனளிக்கவில்லை. இலங்கைக்கு எதிராக பெரும்பான்மை இல்லை, அடிப்படையற்றதென இலங்கை நிராகரிப்பு. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட விதம் ஏற்புடையது அல்ல என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருந்தார். ஜெனீவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஊடகவியலாளரிடம் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றிய பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு ஒன்றை குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அந்த நாட்டின் இணக்கப்பாடு அவசியமானது எனவும் அவ்வாறு இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரேரணைக்கு ஆதரவு அளித்த நாடுகளுக்கு கூட்டமைப்பு நன்றி, இந்தியாவின் கருத்துக்கும் வரவேற்பு என்ற செய்தி. வாக்களிப்பில் இந்தியா பங்கேற்காது விலகியது என்ற செய்தியும், குருந்தூர் மலையை சுற்றியுள்ள 400 ஏக்கர் பௌத்த பூமியாகிறது என்ற செய்தி மற்றும் 60 பேருக்கு எழுமாற்றான சோதனை, யாழ் நகரில் 9 பேருக்கு கொரோனா, நவீன சந்தை தொகுதி ஒரு பகுதி முடக்கப்பட்டது என்ற செய்தி. உட்பக்க செய்திகளில் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இலங்கைக்கு தோல்வியானால் தமிழர்களுக்கு நீதி அல்ல, பொறுப்புக்கூறலை இலங்கை அரசிடமே கொடுக்கின்ற ஒரு வலுவற்ற தீர்மானம் என்ற ஒரு செய்தி. அனைத்துலக அரங்கில் இலங்கைக்கு ஏற்பட்ட தோல்வியாக ஐநா மனித உரிமை சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ள நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், இந்த தோல்வி தமிழர்களுக்கு நீதியாக மாறவில்லை என்பதோடு பொறுப்புக்கூறலை ஸ்ரீலங்கா அரசிடமே கொடுக்கின்ற ஒரு வலுவற்ற தீர்மானம் என தெரிவித்துள்ளது. இது தொடர்பான நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஐநா மனித உரிமை சபையில் பிரித்தானியா தலைமையிலான கூட்டு நாடுகளால் முன்வைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா தொடர்பான தீர்மானத்துக்கு AHRC 46L1 என்ற தீர்மானத்துக்கு ஆதரவாக 22 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும்
வாக்களித்திருந்தன. வாக்கெடுப்பில் 14 நாடுகள் பங்கேற்கவில்லை. அண்மை காலத்தில் அனைத்துலக அரங்கொன்றில் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்பட்ட தோல்வியாக இது இருந்தாலும் முன்னைய தீர்மானங்களை விட வலுவற்ற நீர்த்துப்போன ஓர் தீர்மானமாகவே இது உள்ளது. கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா சாமர்த்தியமாக பயங்கரவாதத்தின் மீதான போர் என்ற பூச்சாண்டி காட்டி உத்திகளை கையாண்டது. 2015 ஏமாற்று அரசியலை கையாண்டு ஐநா மனித உரிமை சபையின் 30-1 தீர்மானத்தை பிற நாடுகளுடன் கூட்டாக முன்மொழிந்துவிட்டு அதனை செயலாக்காமல் அனைத்துலக சமூகத்தினை சமாளித்தது. ஏற்கனவே தங்களிடம் சான்று இருப்பதாக ஐநா மனித உரிமை சபையின் துணை ஆணையாளர் மெர்கான் வில்லியம்ஸ் கூறியுள்ள போதிலும் புதிய தீர்மானத்தில் ஒரு கூறு ஐநா ஆணையாளர் அலுவலகம் தகவலும் சான்றும் திரட்டவும் ஒருங்கமைக்கவும் பகுத்தாராயவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாகவே உள்ளது. இது பாதிக்கப்பட்ட தமிழர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக சேர்க்கப்பட்ட வெற்றுக்கூடான உள்ளடக்கமாக இது தோன்றுகிறது. ஐநா மனித உரிமை சபையில் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்பட்டுள்ள இந்த தோல்வி அனைத்துலக ராஜதந்திர தளத்தில் ஸ்ரீலங்கா ஒதுக்கி வைக்கப்பட்ட அரசாகி கொண்டிருப்பதை வெளிக்காட்டுகிறது. இந்த தீர்மானம் ஸ்ரீலங்கா விவகாரத்தில் பின்னோக்கி சென்றுள்ளது. பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் அயல்நாட்டு நீதிபதிகளும் பங்கேற்க வேண்டும் என 2015 ஆண்டு தீர்மானம் முன்மொழிந்திருந்தது. ஆனால் இன்றைய தீர்மானமோ பொறுப்புக்கூறலை முழுக்க ஒரு உள்நாட்டு பொறிமுறையிடமே விட்டுவிடுகிறது. நாகரிக நாடுகளின் சட்ட புத்தகங்களில் அசிங்கமான கரையாக வர்ணிக்கப்படும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பொறுத்தவரை 2015 தீர்மானத்தில் இடம்பெற்ற நீக்கம் என்ற சொல் இந்த தீர்மானத்தில் காணப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உயர்நிலையில் இருப்பவர்கள் போர்க்குற்றங்கள் புரிந்திருப்பதை தெளிவாக சுட்டிக்காட்டும் அறிக்கையில் ஐநாவின் 3 அறிக்கைகள் உள்ளன. ஐநா வல்லுநர் அறிக்கை, உள்ளக ஆய்வறிக்கை, ஸ்ரீலங்கா தொடர்பான மனித உரிமை ஆணையாளர் அலுவலக OISL அறிக்கை. ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தவும் உலகளாவிய மேலுரிமையினை ஸ்ரீலங்கா தொடர்பில் அனைத்துலக சமூகம் செலுத்த வேண்டும் எனவும் ஐநா உயர் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் ஏற்கனவே விடுத்த அழைப்பில் தெரிவித்திருந்தார். ஐநா மனித உரிமை சபையின் 4 முன்னாள் ஆணையாளர்களும் ஸ்ரீலங்காவுக்கு சென்று வந்து 13 முன்னாள் ஐநா சிறப்பு அறிக்கையாளர்களும் ஸ்ரீலங்கா தொடர்பான ஐநா பொதுச் செயலாளரின் வல்லுநர் குழுவில் இடம்பெற்ற 3 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பார்வைக்கு அனுப்ப கோரியிருந்தார். தற்போதைய ஐநா கூட்டத்தொடரின் மையப்படுத்திய தாயக தமிழர் அரசியல் தரப்புகளுக்கு தமிழ் சிவில் சமூகமும் தமிழ் சமய தலைவர்களும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளும் தமிழுலகமும் உட்பட பலரும் தமது முதன்மை கோரிக்கையாக இதனை முன்வைத்திருந்தனர். ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு தேவைப்படுவது நாடுகளிடத்திலும் அரசியல் மனத்திடம்தானே தவிர புதிய செயல் திட்டம் அன்று. அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மன்றங்களில் நீதி பெறுவதில் அரசுகளற்ற தேசங்கள் சந்திக்கும் சவால்களை ஐநா மனித உரிமை சபையின் இன்றைய தீர்மானம் காட்டுகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகான காலத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக சமுதாயமும் சுயநிர்ணய உரிமையை ஓர் அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட போதிலும் அதனை நீதி நோக்கில் பயன்படுத்தும் முயற்சியை இப்போதிருக்கும் அரசுகள் தமது நலன்களின் அடிப்படையில் வழிபறிப்பதே வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த அரசுகள் தமது இறமையையும் ஆட்சிப்புல கட்டுக்கோப்பையும் கட்டி காப்பதன் போர்வையில் நாசி கொடுமைகளை நினைவுபடுத்தும் இன அழிப்புகளையும் மாநில குற்றங்களையும் நடத்த தயங்குவதில்லை. மனித உரிமைகள் பற்றியும் ஜனநாயகம் பற்றியும் நீட்டி முழக்கும் உலக அரசுகள் தம் புவிசார் அரசியல் நலன்களுக்காக இந்த குற்றங்களை கண்டுகொள்வதில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இவைதான் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள். நிறைவாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்த்துவிடலாம். வலம்புரி பத்திரிகையும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தினுடைய வெற்றி தொடர்பாகவும் ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வெற்றி, ஆதரவாக 22 நாடுகள், எதிராக 11 நாடுகள், இந்தியா உட்பட 14 நாடுகள் நடுநிலைமை என்ற செய்தியோடு ஆரம்பித்திருக்கிறது. இலங்கை உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கை அரசுக்கு எதிரான ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை மன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றது என்ற செய்தி. தீர்மானத்துக்கு ஆதரவாக 22 நாடுகள் வாக்களித்தன, 11 நாடுகள் எதிராக வாக்களித்தன. இந்தியா உட்பட 14 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதன் மூலம் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தல் உள்ள விடயங்களை வலியுறுத்தும் ஐநா மனித உரிமைகள் சபையில் 46-1 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரைவு மீதான வாக்கெடுப்பு முன்தினம் நடத்த திட்டமிட்டிருந்தாலும் அது நேற்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது என்ற செய்தி தொடர்ச்சியாக நீண்டு செல்கிறது. மற்றும் யாழ் நகரின் நவீன சந்தையின் ஒரு பகுதி முடக்கம், எழுமாற்று பரிசோதனையில் 9 பேருக்கு தொற்று உறுதி. யாழ் நகரின் நியூமார்க்கெட் தொகுதியின் ஒரு பகுதியில் எழுமாறாக 60 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இவ்வாறு 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை, வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என்ற செய்தி.
இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவை என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருந்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 46-1 தீர்மானம் தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். யாழில் மாணவர்களுக்கு கொரோனா பயபீதியில் பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்ற செய்தி. யாழ்ப்பாணத்தில் உள்ள சில பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. யாழில் கொரோனா தொற்று மோசமாக பரவி வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தகவல் கசிய தொடங்கியதும் குறித்த பாடசாலையில் மாணவர்களின் வரவு கணிசமாக குறைவடைந்ததுடன் ஆசிரியர்களும் பாடசாலைக்கு செல்லாமல் சொந்த லீவுக்கு விண்ணப்பித்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்று இனங்காணப்பட்ட மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலைகளை இயக்குவதே கடுமையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அருகிலேயே கொரோனாவால் நல்லூரைச் சேர்ந்த பெண் மரணம் என்ற செய்தி. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று மேலும் ஒரு மரணம் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் நல்லூரைச் சேர்ந்த 63 வயதான பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 552ஆக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐநா தீர்மானத்தால் இலங்கைக்கு குந்தகம், இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி CA சந்திரபிரேமா தெரிவித்தார் என்ற செய்தி. இலங்கை தொடர்பான ஐநாவின் தீர்மானம் இலங்கைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் என்றும் ஐநாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி CA சந்திரபிரேமா தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை விவாதத்தில் நேற்று இலங்கை சார்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். புதிய தீர்மானத்தை வழக்கம் போல இலங்கை நிராகரிப்பதாக அவர் இதன்போது தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்டுள்ள பிரேரணைக்கு ஆதரவாக 21 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும் வாக்களித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகளை ஆக்கிரமித்திருந்த முக்கியமான செய்திகள். உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எங்களுடைய டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். வணக்கம்.